குட்டியான எக்ஸாம்பிள்னால எழுதலை. பட் எந்த ப்ரோனவுன் வந்துச்சுனாலும் அந்த ப்ரோனவுனுக்கு ஆன்டிசிடென்ட் எழுதுவார்கள், 100% எழுதுவாங்க. சரியா? ஆர்டிகளுக்கு பின்னாடி நவுன், திரும்பி டாபிக் வரும். ஆர்டிகளுக்கு பின்னாடி நவுன், ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி நவுன். அந்த ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி இருக்கிற நவுன் பேர் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி ஒரு நவுன் வரும், அதுக்கு பேர் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். we slept in the car, இன்னுங்கன்னா ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் பின்னாடி நவுனு, காரு, ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். இங்கே பாருங்கள், இது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் கிடையாது. இது வெறும் ஆர்டிக்கலுக்கு பின்னாடி இருக்கிற நவுன். இது வெறும் ஆர்டிக்கல் பின்னாடி இருக்கிற நவுன், இது ஆர்டிக்கல் பின்னாடி இருக்கிற நவுன். பட் இங்கே பாருங்கள், இது ப்ரிப்போசிஷன். இன்னுங்கிற வார்த்தை ப்ரிப்போஷன். ப்ரிப்போஷன்னா ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸுங்க. ப்ரிப்போஷன்னா பேசிக்காக ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ். ஆர்டிக்கல்னால் 3 வார்த்தை இருக்கா, ஏ அண்ட் த. இதே மாதிரி ப்ரிப்போஷன்னா ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ். என்னது அதெல்லாம்? இன்னு, ஆணு, அட்டு, பை, பிஃபோரு, ஆஃப்டர், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸு, நிறைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி நவுன் வரும், அதுக்கு பேர் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். இன்னுன்னு ஒரு ப்ரிப்போஷன் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த நவுனு கார்டனுங்கிறது ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். சரியா? ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். சரி, இப்போ நவுன்னா என்னது? நேம். கரெக்டாக? நவுனை பற்றி பேசுறதுக்கு பேர் என்னது? நவுனை பற்றி பேசுறதுக்கு பேர் என்னது? ப்ரோனவுன். நவுனை பற்றி பேசுறதுக்கு பேர், நவுனுக்கு பதிலாக வர்றதுக்கு பேர் ப்ரோனவுன். நவுனை பற்றி பேசுறதுக்கு பேர் அட்ஜெக்டிவ். கமெண்ட் வாசிச்சுட்டே எனக்கு இது சொன்னாலே கன்ஃபியூஸ் ஆகுது. நவுன் அப்புறம் தான் ப்ரோனவுன் வரும், அந்த நவுன் தான் ஆன்டிசிடென்ட்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ நவுன்னா என்னன்னு தெரியும்? நேம். அந்த நவுனுக்கு பதிலாக வந்துச்சுன்னா அது ப்ரோனவுன். அந்த நவுனை பற்றி பேசுறதுன்னா அது அட்ஜெக்டிவ். அட்வர்ப்னா வேர்பை பற்றி பேசினா அது அட்வர்ப். நவுனை பற்றி பேசினா அது அட்ஜெக்டிவ், வேர்பை பற்றி பேசினா அது அட்வர்ப். அடுத்தது, ஆர்டிக்கலுக்கு பின்னாடி நவுன் வரும், ப்ரிப்போஷனுக்கு பின்னாடி நவுன் வரும். ப்ரிப்போஷனுக்கு பின்னாடி வரக்கூடிய நவுனுக்கு பேர் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி வரக்கூடிய நவுனுக்கு பேர் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஆர்டிக்கல்லாம் 3 வார்த்தை தான், ஏ அண்ட் த. ப்ரிப்போஷன்னா ஏகப்பட்ட வார்த்தை இருக்குது, நிறைய வார்த்தை இருக்குது ப்ரிப்போஷன்னா. அதுதான் அந்த மொத்த செட் ஆஃப் வார்த்தைகள் தான் ப்ரிப்போஷன். அதுக்கு பின்னாடி வர்றதுக்கு பேர் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சோமா? ஓகே. அடுத்து கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன்னா சேர்க்குற வார்த்தைங்க. கன்ஜங்ஷன்னா என்னது? ஜஸ்ட்டு சேர்க்குற வார்த்தை. டச்சிங் வேர்ட்ஸ், ஜாயினிங் வேர்ட்ஸ். கன்ஜங்ஷன்னா பேசிக்காக செயின். 2 வார்த்தைகளை சேர்க்கும். இந்த ஆண்ட் எதையும் சேர்க்குதுன்னா ராமையும் ரவியையும் சேர்க்கும். இந்த ஆண்ட் எதையும் சேர்க்குதுன்னா வாக்கடையும் பிளேடையும் சேர்க்கும். ஐக்கு ஆன்டிசிடென்ட் கிடையாதா? உண்டு ராஜா, உண்டு. அதெல்லாம் வெயிட் பண்ணுங்க, சொல்லித்தாரேன். எந்தெந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஆன்டிசிடென்ட் உண்டு கிடையாதெல்லாம் சொல்லித்தாரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆன்டிசிடென்ட் யூஸ் பண்ணாமல் ராங்கு கிடையாது, தப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ரோனவுனுக்கு ஆன்டிசிடென்ட் வருங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. ரிலேட்டிவ் ப்ரோனவுனில் இதெல்லாம் சொல்லித்தாரேங்க. ரிலேட்டிவ் ப்ரோனவுனில் எந்த வார்த்தைக்கு ஆன்டிசிடென்ட் வரும், எதுக்கு வராது அப்படிங்க சொல்கிறேன். அதுக்கான லாஜிக்கையும் சேர்த்து சொல்கிறேன். பட் இது அதுக்கான கிளாஸ் கிடையாது. இது ஒரு இன்ட்ரோ கிளாஸ். எல்லா டாப்பிக்லேயும் இன்ட்ரோ மட்டும் தான் கொடுப்போம். ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆன்டிசிடென்ட்னா என்னங்கிறத நீங்கள் தமிழ் சேனலில் பார்க்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் கஷ்டமான டாப்பிக்கு.
அதனால் ஆன்டிசிடென்ட்னா என்னது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிடுங்க. சரி, ஹீ இஸ் அ பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல் பாய். அண்ட் எதையும் சேர்க்குது? அண்ட் எதையும் சேர்க்குது? அண்ட் எதையும் சேர்க்குது? அட்ஜெக்டிவ் அண்டு அப்படிங்கிற வார்த்தைன்ட்டு இல்லை, ஜென்ரலாகவே கன்ஜங்ஷன்னா சேர்க்குற வார்த்தை. இது ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ். அண்டு, பட்டு, ஆல்தோ, பிஃபோர் ஆல்தோ, ஈவன் தோ, நன்தலெஸ், நெவர்தலெஸ், இதெல்லாம் கன்ஜங்ஷன் சேர்க்குற வார்த்தை. இது எதை சேர்க்கும்? நவுனையும் சேர்க்கும், வேர்பையும் சேர்க்கும், அட்ஜெக்டிவையும் சேர்க்கும், இல்லைன்னா கிளாஸையும் சேர்க்கும், ஃப்ரேஸையும் சேர்க்கும். சரியா? ஸோ கிளாஸ்னால் என்னது, ஃப்ரேஸ்னால் என்னதுன்னா இந்த வார்த்தைலாம் பயன்படுத்துகிற வார்த்தை தான், டம்மி பவாஸ் தான். ஈஸியாக பிடிச்சிடும், பின்னாடி வரும்போது அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ கன்ஜங்ஷன்னா ரெண்டு வார்த்தை அங்கங்கே என்ன ஆகும்? ஜாயின் ஆகும், சேரும். இப்போ எல்லாத்துக்கும் டெஃபினிஷன் தெரியும் நம்மளுக்கு. நவுனு, ப்ரோனவுன், வேர்பு, அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன், ஆர்டிக்கல் அண்ட் கன்ஜங்ஷன். இது எல்லா டெஃபினிஷனும் கிளியராக இருக்கா? கிளியராக இருக்கா? டெஃபினிஷன் எல்லாமே கிளியராக இருக்கா? ஓகே, கிளியர் அப்படின்னா ஒரு 5 minutes பிரேக் எடுக்கலாம். 10:25 வரைக்கும் பிரேக்கு, 10:25 வரைக்கும் பிரேக்கு. 10:25க்கு நாம் இந்த டென்சஸை ஸ்டார்ட் பண்ணி நான் 11 மணிக்கு முடித்தேன்னா தான் நான் வாய்ஸஸ்ஸு முடிக்க முடியும். வாய்ஸஸ் முடிச்சிட்டேன்னா ஓகே, முடிச்சிடலாம். 11:30 இல்லை 11:45க்கு ஃபைனைட் நான் ஃபைனைட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஃபைனைட் நான் ஃபைனைட்டை மட்டும் முடிக்கிறோம். டாபிக் வைஸ் தான் படிக்கணும். நம்ம சொல்லிக் கொடுக்குற இந்த ஆர்டரில் யாருமே சொல்லிக் கொடுத்தது கிடையாது, யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஏன் அப்படின்னா இதெல்லாம் படித்தாதான் நம்மளுக்கு மற்றது பில்டு பண்ண முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, டவுட்டு கேளுங்க, இந்த ஏரியாக்குள்ளே மட்டும் கேளுங்க. இது பேசிக் கிளாஸ் தான். எல்லாத்துக்குமே நீங்கள் எதிர்பார்க்குறத விட, நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறத விட நான் அட்வான்ஸ்டு கிளாஸு போடுவேன். நான் வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸுக்கே 1 மணி நேரம் கிளாஸ் போடணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கிற ஆள். ஸோ நீங்கள் நினைக்கிறத விட இது டீட்டெயில்டாக பெருசாக இருக்கும். பட் இந்த கிளாஸில் இருக்காது. இது பேசிக். எனக்கு படித்ததே கிடையாது, நான் கிராமர் படித்ததே கிடையாதுன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பேசிக் இது. எல்லாத்துக்கும் தனித்தனியாக கிளாஸஸ் உண்டு. இப்பொழுது கிடையாது, இன்று கிடையாது. கன்ஜங்ஷன் ஃப்ரேஸும் சேர்க்குமா? சேர்க்கும். அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் சேர்க்கும். நீங்கள் ஃப்ரேஸ்னாலே நீங்கள் என்னது நினச்சிருவீங்கன்னா, நான் ஃபைனைட் வேர்ப் வராமல் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸை மட்டும் நினச்சிருவீங்க. ஃப்ரேஸை வந்துட்டு 2 ஃப்ரேஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கன்ஜங்ஷன் நம்மளுக்கு வேணும். ஃப்ரேஸையும் கிளாஸையும் தான் சேர்க்க கன்ஜங்ஷன் வேண்டாம். ஃப்ரேஸும் கிளாஸையும் சேர்க்க கன்ஜங்ஷன் வேண்டாம். பட் ஃப்ரேஸையும் சேர்க்குறதுக்கு கன்ஜங்ஷன் வேணும். டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ்ஸு, டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ்லாம் நல்ல அட்வான்ஸ்டு கிளாஸு. அதெல்லாம் பார்த்தோன்னா சென்டென்ஸ்லாம் புரிய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. எடிட்டோரியில் ப்ரோனவுன்ஸ் ஃப்யூச்சரில் கிளாஸஸ் வருமா யூடியூப்பில்? என்ன ஏலியன் ப்ரோ இப்படி கேட்டீங்க? எல்லா சனிக்கிழமையும் மேரத்தான் போடுவோம். என்ன சொல்கிறீங்க? இப்போது யூடியூப்பில் கிளாஸ் வந்துட்டு தானே இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் பட்ஜெட்டு, ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதனால் அந்த கிளாஸஸ் போயிட்டுருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை. கிராமருக்கு பேசிக்கில் இருந்து கிளாஸஸ் வரும். இது வந்து நம்மளுக்கு கோர்ஸாக அவைலபிளாக இருக்குது. A to Z கிராமர் கோர்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 வீடியோ இருக்குது. அந்த 100 வீடியோலையுமே இதுக்கு மேலே டீப்பாக போக முடியாதுடா அப்படிங்கிற அளவுக்கு டீப்பாக போயிடும்.
சரியா? எல்லா சாட்டர்டேயும் இப்போதைக்கு நான் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபெப் முடிகிற வரைக்கும் சாட்டர்டே ஹாஃப் டே 6 ஹார்ஸ் கிராமர் கிளாஸ் போடுவோம். சரியா? நீங்கள் அந்த வாரம் முழுக்க வச்சு படிங்க. இல்லை அந்த சாட்டர்டே ஃபுல்லாக எனக்கு ஹாஃப் டே எனக்கு ஒதுக்கித்தாங்க, கிராமருக்குன்னு ஒதுக்கித்தாங்க. இப்போவே உங்களுக்கு மேரத்தான் போடுறேன், பார்த்துக்கிடுங்க. இந்த டைம்லையே, எக்ஸாம் இல்லாத டைம்லேயே நம்ம மேரத்தான் போடுறோம். அது எனக்கு ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணணும். நான் எப்பயுமே எடுக்க ரெடி. அடி வாங்க நீங்கள் ரெடியா? அதான் கேள்வி. ஏடின்னு உங்களுக்கு தெரியும், A to Z எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். A to Z கோர்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை திருப்பி பாருங்கள். சஞ்சய் குமார் கிளாஸுக்கே இப்போ தான் வந்திருக்கீங்க தலைவா, டைமுக்கு வரல.
ஆமாம், அதானே. ஹேருங்கிறது கவுண்டபுளாகவும் வரும், அன்கவுண்டபுளாக வருமா? சரியா? சேம் சேம் ஸ்டோரிஸ். கைஸ் எடிட்டோரியல் புரிஞ்சு படிக்கிறேன், ஸ்பிட்டும் பண்ணுறேன் நல்லா. எப்படி ஆர்சியில் எரர் வந்துகிட்டே இருக்குது. என்ன பண்ணணுன்னா சம்மரி எழுதி பார்க்கணும். சம்மரி எழுதி பார்க்கணும். ஆக்சுவலாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல மிஸ்டேக் கொடுப்பீங்க, அதான் பிரச்சனையாக இருக்கும். ஃபுல் டே மேரத்தான் போடணுமா? ஃபுல் டே மேரத்தான் போடணும்னா உயரதிகாரிகளின் நம்மளுடைய மேனேஜிங் டைரக்டர்ஸுடைய பெர்மிஷன் வேணும். பார்த்துக்கிடுங்க, மேனேஜிங் டைரக்டர்ஸ் ஹாஃப் டேக்கு தான் பெர்மிஷன் கொடுப்பாங்க, ஃபுல் டேக்கு கொடுக்க மாட்டார்கள். மேனேஜிங் டைரக்டர்னா யாரு? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க பார்த்தீங்களா? நான் வேலுமணி, அருண் பிரகாஷ் சார், இப்போ நாங்களாம் டீமாக இந்த இன்டர்வியூக்கெல்லாம் மீட் பண்ணோம். அந்த மீட்டிங்கெலாம் எப்படி இடிஞ்சு நினைக்கிங்க? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் தெரியுமா? ஏன்னா அவனுங்களையெல்லாம் பார்க்கும்போது நம்ம பரவாயில்ல அப்படின்னு தோணும். நான் ஒரு கதை சொல்லுவேன், அருண் பிரகாஷ் ஒரு கதை சொல்லுவார். வேலுமணி, டேய் இதெல்லாம் ஒரு விஷயமா, நான் இதுக்கு மேலே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போது சரி ஓகே, வேலுமணி நம்பர் 1ல் நம்மளோட நிறைய அடி வாங்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கிடுங்க. நம்ம இன்டர்வியூ நம்ம சேனலில் எடுக்கிறவங்களாம் உயிரையும் திருமணத்தையும் பணயம் வைத்து கிளாஸ் எடுக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பதிய வைத்துக் கொள்கிறேன். ஸோ டென்சஸ் அப்படின்னா என்னது? இது பேசிக் மட்டும்தான் பார்க்க போறோம், சரியா? டென்சஸ் என்னதுன்னா வேர்போட டைம் சொல்றது தான் டென்சஸ். வேர்போட டைம் சொல்றது தான் டென்சஸ். நடுவில் மற்ற கதைகள் எதுவும் ரொம்ப போகாமல் பார்த்துக்கிடுங்க. பூபதி என்ன தெரியும், பூபதி மேக்ஸ் அண்ணன், அவர் நம்ம சீனியர் தான், நம்ம அங்கே ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம், தெரியும், நல்லா கிளாஸ் எடுப்பாப்ல. வேர்போட டைம் சொல்கிறது தான் டென்சஸ். ஸோ மொத்தம் 12 டென்ஸ் இருக்குது. சிம்பிள் ப்ரெசென்ட்டுப்பாங்க, இது பேர் ப்ரெசென்ட் இன்டெஃபினிட்னுபாங்க, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட்டு, சிம்பிள் பாஸ்ட்டு, சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ப்ரெசென்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். அப்புறம் ப்ரெசென்ட் கன்டினியூஸ், பாஸ்ட் கன்டினியூஸ், ஃபியூச்சர் கன்டினியூஸ். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்டு, பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டு. அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ். மொத்தம் 12 டென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டென்ஸ் என்னது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது தான் கிளாஸ் பார்க்க போகிறோம். டீட்டெயிலில் பார்க்க மாட்டோம், இது டக்குன்னு நம்ம போயிடுவோம், சரியா? இதை முடிச்சுட்டு அடுத்தது போவோம், அடுத்தடுத்து அப்படியே போய்கிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் பி வேர்ப்ஸ் ஞாபகம் இருக்கா?
பி வேர்ப்ஸ் ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு பி வேர்ப்ஸ் ஞாபகம் இருக்கா? பி வேர்ப்ஸ் என்னது? is am are was were be being been. பி வேர்ப்ஸ் என்னதுலாம் இஸ் am are was were be being been. இதுதான் பி வேர்ப்ஸ். சரியா? சரி. வேர்ப்னா நம்மளுக்கு தெரியும் ஆக்ஷன் ஸ்டேட் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? வேர்ப்னா நம்மளுக்கு ஆக்ஷன் ஸ்டேட் எல்லாம் தெரியும் தானே? ஆக்ஷன் ஸ்டேட் கரெக்டாக வேர்பு. வேர்பில் நம்மளுக்கு தெரியும் ஆக்ஷன் ஸ்டேட் இருக்கு. இப்போ இது என்னது? எது? இது என்னது? ஓகே, பி வேர்ப்ஸ் எழுதியாச்சு. இது என்னது? இது என்னது சார்? இந்த V1 எழுதுறீங்க, V2 எழுதுவாங்க, V3 எழுதுவாங்க, இது V4 வாங்க, V1 ஐன்ஜின்னு வாங்க. நான் சொல்கிற வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்துட்டு என்கிட்ட ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லாம் சொல்லக்கூடாது. சரியா? உங்கள் ஸ்கூல் புக்கில் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தப்பு. அப்படி கிடையாது. நான் அந்த சொல்கிறாங்க பார்த்தீங்களா, V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இப்படி தான் சொல்லக்கூடாது, இப்படி தான் சொல்லக்கூடாது. அது கிடையாது, அது கிடையாது. சரியா? இதெல்லாம் என்னதுன்னா வேர்புடைய ஃபார்ம்ஸ். எல்லாம் என்னதுன்னா வேர்புடைய ஃபார்ம்ஸ். ஒரு வேர்பு தான், ஒரு வேர்பு தான். எப்படி? படித்தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டா? படிக்கிறான். தமிழ்லே பாருங்க, படித்தான், படிக்கிறான். படிப்பான், படித்துக்கொண்டே இருப்பான். படித்துக்கொண்டே இருப்பான். படித்தான், படிக்கிறான், படிப்பான், படித்துக்கொண்டே இருக்கிறான். ஸோ பாருங்க, படிக்கிறதுங்கிற ஒரு வார்த்தை எப்படி எப்படி மாறி மாறி வருது பாருங்க. படிக்கிறதுங்கிறது ஒரு வார்த்தை தான், ஆனால் அது மாறி மாறி வருதா? மாறி மாறி வருது. கரெக்டா? சாப்பிடு, ஈட்டுங்கிற வார்த்தை தான். இந்த ஈட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஈட்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்க? ஈட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஈட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன டிஃப்ரென்ஸு? ஈட்ஸுக்கும் ஈட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஈட்ஸுக்கும் ஈட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஈட்ஸுக்கும் ஈட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சொல்லுங்க. ஏட்டுங்கிறது V2, ஈட்டனுங்கிறது V3, ஈட்டுங்கிறது V1 ஐன்ஜி. சரியா? ஈட்ஸுங்கிறது சிங்குலர், எஸ்ல முடிஞ்சா சிங்குலர். இப்போ தான் படித்தோம். ஈட், ஈட், ஈட் ப்ளூரல். இதில் சிங்குலர் ப்ளூரல்லாம் கிடையாது. V1 தான் என்னது இருக்குது? சிங்குலர் ப்ளூரல் இருக்குது. ஈட்ஸ் சிங்குலர், ஈட்டு ப்ளூரல். இப்போ V1, V2, V3, V1 ஐன்ஜின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. வேர்புக்குள்ளேயே ஒரு கான்செப்ட் இருக்குது, V1, V2, V3, V1 ஐன்ஜின்னு. சரியா? அது ஈட்டு, ஈட்ஸுங்கிறது V1, ஏட்டு V2, ஈட்டன் V3, ஈட்டிங் V1 ஐன்ஜி. சரி, பிளேங்கிற வார்த்தைக்கு என்னதெல்லாம்? பிளே, பிளே, பிளேக்கு என்னதெல்லாம் சொல்லுங்க. வேர்புடைய ஃபார்ம்ஸ், வகைகள் அப்படின்னு சொல்லலாம். வகைகள்னு சொல்கிறத விட விதங்கள்னு சொல்லலாம். ஒரு வேர்பு எழுதுறதுக்கான விதங்கள், ஒரு வேர்பு எழுதுறதுக்கான விதங்கள், இது எல்லா வேர்ப்ஸுக்கும் வரும். எல்லா வேர்ப்ஸுக்கும் வேர்பு ஃபார்ம்ஸ் இருக்கு. வேர்ப் ஃபார்ம்ஸ் இது என்னது? பிளே, பிளேஸ். இங்கே பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இங்கே பிளேடு, V2வும் பிளேடு, V3யும் பிளேடு, V1 ஐஎன்ஜி தான் பிளேயிங். மேலே வேற ஏட்டு, ஈட்டன் தனித்தனியாக இருக்கு. ஏட்டு இருக்கு, ஈட்டன் இருக்கு. இங்கே பிளேடு, 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 பிளேடு.
V2வும் V3யும் சேமாக வருது பார்த்தீங்களா, இது ஒரு தனி கிளாஸ். இவனை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தனியாக ஒரு நாள் படிப்போம். நம்ம நல்லா தெளிவாயிரும். தனியாக படிப்போம், தெளிவாயிரும். ஸோ வேர்ப் ஃபார்ம்ஸ் புரிஞ்சுட்டு அப்படின்னா பி வேர்ப்ஸுக்கு வேர்ப் ஃபார்ம் உண்டு. கரெக்டாக தப்பா? பி வேர்ப்ஸுக்கு வேர்ப் ஃபார்ம் உண்டு. கரெக்டாக தப்பா? பி வேர்ப்ஸ் இந்த இருக்கு. ஈட் ஈட்ஸ் V1, ஏட் V2, ஈட்டன் V3, ஈட்டிங் V1 ஐஎன்ஜி, V4ன்னு சொல்லுவாங்க, இல்லை V1 ஐஎன்ஜின்னு சொல்லுவாங்க. பி வேர்ப்ஸ் எல்லா வேர்புக்கு தான் வேர்ப் ஃபார்ம் இருக்குல்ல, பி வேர்ப்ஸுக்கு இருக்குல்ல. வேர்புக்கு வேர்ப் ஃபார்ம் இருக்கும் தானே. இஸ் எம் ஆர் வாஸ் வேர் பி பீயிங் பி. நான் எப்படி எழுதும்? இஸ் ஆம் ஆர் பி. இவன்லாம் V1. வாசும் வேரும் V2, பீன் V3, பீயிங் V1 ஐஎன்ஜி. டேக்ஸ் டேக், டுக்கு டேக்கன் டேக்கிங். அப்ப பி வேர்ப் இருக்குன்னா அந்த பி வேர்ப் எல்லாத்தையும் நம்ம எப்படி எழுதுறோம்? பி வேர்ப் எல்லாத்தையும் எப்படி எழுதுறோம்? V1, V2, V3, V1 ஐஎன்ஜில எழுதுறோம். இதை முக்கியமா நீங்க படிக்கணும். இதை 100% படிக்கணும். இதை படிச்சு மண்டையில் நினைச்சாதான் நம்ம முன்னாடி போக முடியும். அதனால இப்போ வந்து இதை படிக்க போறோம். பி வேர்ப்ஸ் என்னதெல்லாம்? இஸ், ஆம், ஆர், பி. இஸ், ஆம், ஆர், பி. இவை எல்லாமே V1. இவை எல்லாமே யாரு? V1. இஸ், ஆம், ஆர், பி. V1. was where V2, been V3, being V1 ing. எழுதி பார்ப்போமா இங்க? சொல்லுங்க. V1ல யாரெல்லாம் வருவா? பி வேர்ப்ஸ்ல இஸ், ஆம், ஆர், பி. was were V2, been V3, being V1 ing. கரெக்டா? சரி. அடுத்தது ஹேவ் வேர்ப்ஸ். பி வேர்ப் மாதிரியே இன்னொரு டைப் ஆஃப் வேர்ப்ஸ். சரியா? ஹேவ் வேர்ப்ஸ். பி வேர்ப் படிச்சோம்ல அதே மாதிரி ஹேவ் வேர்ப்ஸ். இங்கே பாருங்க, ஹேஸ், ஹேவ் சிங்குலர் ப்ளூரல், ஹேஸ் சிங்குலர், ஹேவ் ப்ளூரல். இங்கே இஸ், ஆம் சிங்குலர், ஆறு ப்ளூரல். பி எதுக்கு அப்படிங்கிறத இதை வந்துட்டு தனி ஏரியா, தனி கான்செப்ட். விட்டுருங்க. V2க்குள்ள பி வராதா? V2க்குள்ள பி வராதா? V1 தான் பி. வாஸ் வேர் தான் V2. have has have V1, had V2, had V3, having V1 ing. Do does V1, does singular, do plural. Did V2, done V3, doing V1 ing. இங்க பாருங்கம்மா, இங்க பாருங்க, இவன்ட்ட தான் சிங்குலர் ப்ளூரல் கதையே இருக்கு பாருங்க. வேற எவன்டையுமே இந்த கதையே இல்லை. அது பார்க்க முடியுதா? பார்க்க முடியுதா? பார்க்க முடியுதா? ஃபர்ஸ்ட் ஹேஸை படிங்க தெளிவா. ஹேஸ், ஹேவ் V1, ஹேடுங்கிறவன் தான் V2, ஹேடு தான் V3, ஹேவிங் V1 ing. சவுண்டு குறையுமா அம்மா? இவள்கிட்ட பிளஸிமா சவுண்டு குறையுமா? ஓகே. இப்போ நான் இதை படிச்சுட்டேன். ஹேஸ், ஹேவ், ஹேடு, ஹேடு, ஹேவிங், டூ, டஸ், டிட், டன், டூயிங். ஏன் ஞாபகம் இருக்கணும் தெளிவா. ஹேவ் வேர்ப்ஸ். ஹேஸ், ஹேவ், ஹேடு V2, ஹேடு V3, ஹேவிங் V1 ing. Do, does, did, done, doing.
do does v1, did v2, done v3, doing v1 ing. நல்ல டவுட். வாஸ் வேரில் வேறு ப்ளூரல் தான், சிங்குலர் ப்ளூரல். இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக சிங்குலர் ப்ளூரல் இருக்குது. எக்ஸ்ட்ராவா இங்கே மட்டும் சிங்குலர் ப்ளூரல் இருக்குது. இதெல்லாம் ஏன் வருது, எப்படி வருது, எல்லாம் வேர்பில் படிப்போம். ஜஸ்ட்டு பார்த்துக்கிடுங்க. இப்போ இந்த டேபிளை தெளிவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்து போக முடியும். சரியா? இந்த டேபிளை முக்கியமாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து இப்போ நம்ம டென்ஸ் தான், ஐடென்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஏரியாக்குள்ளே நம்ம போகிறோம். இதை வந்து எல்லோரும் மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நான் மனப்பாடம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு விஷயம். இதை மனப்பாடம் பண்ணக்கூடாது, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு டேபிள்னால் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த டேபிள் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே நம்ம போக போகிறோம். இந்த டேபிளை நல்லா பார்த்துக்கிடுங்க. இதில் இருக்க எதையுமே நம்ம மனப்பாடம் பண்ண போகிறது கிடையாது. சரியா? எதையுமே நாம் மனப்பாடம் பண்ண போகிறது கிடையாது. நாம் படிக்க வேண்டியது இப்போ நான் எழுத போகிற 5 தான். என்னதெல்லாம்? V1னா present tense. V1னா என்னது? present tense. V2 past tense. இப்போ எப்படி படிக்கிறோம்? V1னா எந்த டென்ஸு? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். V1னா எந்த டென்ஸுங்க? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். V2 அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். கரெக்டா? V1னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், V2னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். will plus V1 அப்படின்னா future tense. will plus V1 என்னது? future tense. என்னடா இருக்கிற டென்ஸ் எல்லாத்தையும் எழுதுறியே அப்படின்னு நினைக்காதீங்க. அவ்வளோதான், இந்த 3 தான் மெயின். இங்கே பாருங்க, V1னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். will plus V1னா சிம்பிள் future. Simple future. will plus V1னா simple future. simple future தான். future, simple future எல்லாம் ஒன்று தான். வெறும் ஃபியூச்சர்னு நான் சொல்கிறேன்னா சிம்பிள் ஃபியூச்சர் தான். சரி, அடுத்தது பி வேர்ப் பிளஸ் V1 ing. என்னது? பி வேர்ப் பிளஸ் V1 ing. அப்புறம் ஹேவ் வேர்ப் பிளஸ் V3. நல்லா பார்த்துக்கிடுங்க. பி ப்ளஸ் V1 ing கிடையாது, பி வேர்ப்ஸ் எல்லாமே, பி வேர்ப்ஸ் எல்லாமே சேர்ந்தது. பி ப்ளஸ் V1 ing கிடையாது, பி வேர்ப்ஸ் ப்ளஸ் V1 ing. அப்படின்னா இஸ்எம் ஆர் வாஸ் வேர் பி பீயிங் பீன் எல்லாமே வரும். ஹேவ் ப்ளஸ் V3 கிடையாது, அது ஹேவ் வேர்ப்ஸ் ப்ளஸ் V3. அப்படின்னா ஹேஸ், ஹேவ், ஹேடு, ஹேவிங் எல்லாமே சேர்ந்தது ப்ளஸ் V3. ஸோ இந்த பி வேர்பு கூட ஒரு V1 ing போட்டிங்கன்னா அதுக்கு பேர் கண்டினியூஸ். அதுக்கு பேர் என்னது? கண்டினியூஸ். ஹேவ் வேர்பு கூட ஒரு V3 போட்டிங்கன்னா அதுக்கு பேர் பர்ஃபெக்ட். இந்த 5ஐயும் அந்த டேபிளை மட்டும் படிங்க, உங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். நான் ஃபைனிட் வேர்ப்ஸ்லேருந்து, அதோடைய டென்சஸ்லேருந்து, பாசிவ் வாய்ஸுக்கான டென்சஸ் வரைக்கும் எல்லாமே படிச்சிடலாம். மொத்தம் ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கிற மாதிரி 12 டென்ஸ் கிடையாது. ஆக்டிவ் வாய்ஸுக்கு 12 டென்ஸ், பாசிவ் வாய்ஸுக்கு 8 டென்ஸ். இதே மாதிரி இன்னொரு 12 நான் ஃபைனைட் வேர்புக்கான அந்த டென்சஸில் உண்டு, மாடல்ஸுக்கு உண்டு. அப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து இதிலே படிச்சிடலாம். இதுதான் இருக்கிறதுல ஈஸி. டேபிள் எழுதுறது கஷ்டம், இதுதான் ஈஸி. ஸ்டார்ட் பண்ணலாமா?
இது எந்த டென்ஸ்? இது எந்த டென்ஸ்? இப்போல்லாம் எதுவும் புரியலை அப்படின்னா கொஞ்சம் சொல்லிடுங்க. கூட இருக்கிற அவ்வளோ பேரும் சொல்கிறானே நினைக்காதீங்க. இவங்களாம் ஃபஸ்ட் டைமு படத்தை பார்த்துட்டு செகண்ட் ஷோக்கு வந்திருக்கானுங்க. அதனால் நீங்கள் இப்போ தான் முதல் டைம் இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது புரியாமல் இருக்கலாம். தயவு செஞ்சு டவுட்டு புரியலை அப்படின்னா புரியலைங்கிற ஒரு வார்த்தை மட்டும் போடுங்க, மீதி நான் பார்த்துக்கிறேன். சரி, ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது பாருங்கள். ஐ ஹாவ் அ கார், ஐ ஹாவ் அ கார், ஐ ஹாவ் அ கார். ஒரே ஒரு வார்த்தை இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை வச்சு எத்தனை டென்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? ஒரே ஒரு வார்த்தை வச்சு எத்தனை டென்ஸ் இருக்குது? 2 டென்ஸ் தான் இருக்குது. ஐ ஹாவ் அ காரில் ஹாவ் தான் verb. ஒரு வார்த்தை வச்சு 2 டென்ஸ் தான் இருக்குது. அகிலா மேம் பாருங்கள், நான் சொல்கிறது பாருங்கள். ரெண்டுக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு. ஐ ஹாவ் அ கார்னாலும் ஹீ இஸ் அ டாக்டர்னாலும் ஒரு வார்த்தை தான் இருக்கு. ஒரு வார்த்தைனா அது சிம்பிள் ப்ரெசென்ட்டாக இருக்கும், இல்லை சிம்பிள் பாஸ்டாக இருக்கும். கரெக்டா? ஐ ஹாவ் அ கார், ஹாவ் தானேங்க வேர்பு. ஹாவ்னு ஒன்னே பர்ஃபெக்டாக அப்படி இப்படி வச்சுருவாங்க. ஒரு வார்த்தை தான் இருக்குன்னா இது ஒன்று சிம்பிள் ப்ரெசென்ட் இல்லை சிம்பிள் பாஸ்ட். ஹீ இஸ் அ டாக்டர் அப்படின்னா ஒரு வார்த்தை தான் இருக்குது. இது சிம்பிள் ப்ரெசென்ட் இல்லை சிம்பிள் பாஸ்ட். ஸோ ஹாவ் அப்படிங்கிற இந்த வார்த்தை ஹாவ், ஹாவ் என்னது? ஹாவ், ஹேஸ், ஹாவ், V1. அப்போ இது என்னது அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது. இது ஒன்று சிம்பிள் ப்ரெசென்ட் இல்லைன்னா சிம்பிள் பாஸ்ட். இது ஹாவ்ங்கிறது V1, அதனால் இது சிம்பிள் ப்ரெசென்ட். He is a doctor. He is a doctor. Is ஒரு வார்த்தை தான் இருக்கு. சிம்பிள் ப்ரெசென்ட் இல்லை சிம்பிள் பாஸ்ட். இஸ், ஆம், ஆர், பி. இது V1. இது V1. ஒரு வார்த்தை தான் இருக்கு. அப்போ சிம்பிள் ப்ரெசென்ட் இல்லை சிம்பிள் பாஸ்ட். இஸ்ங்கிறது V1. அப்போ இது சிம்பிள் ப்ரெசென்ட். புரிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லுங்க. புரிஞ்சிட்டுனா இதுக்கு டென்ஸ் சொல்லுங்க. புரிஞ்சிட்டுனா இதுக்கு டென்ஸ் சொல்லுங்க. புரிஞ்சிட்டு அப்படின்னா இதுக்கு டென்ஸ் சொல்லுங்க. அகிலா மேம் மெசேஜ் போட்டிருந்தீங்களே, சொல்லுங்க. ஒரு வார்த்தை தான் இருக்கு. ஒரே வார்த்தை தான் இருக்கு. ஒரு வார்த்தை தான் இருக்குன்னா சிம்பிள் ப்ரெசென்ட் இல்லை சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் ப்ரெசென்ட் ஆர் சிம்பிள் பாஸ்ட். வாஸ் வேர் எங்க படித்தேன்? இஸ்எம் ஆர் பி V1. வாஸ் வேர் V2. இவன் V2. அப்போ இவன் பாஸ்ட் டென்ஸ். We were teachers. வேர்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். புரியுதா புரியலையா அப்படிங்க சொல்லுங்க.
சம் போட்டால் கன்ஃபியூஸ் ஆயிருமே. இது எந்த டென்ஸ்? முதல்ல வார்த்தைகளை பாருங்கள், முதல்ல வார்த்தைகள் பாருங்கள். ஒரு வார்த்தை தான் இருக்குது அப்படின்னா அது ஈஸி. ஒரே வார்த்தை தான் இருக்குது. இது எந்த டென்ஸு? டக்குன்னு சொல்லுங்கள், முடிச்சுட்டு அடுத்த போயிடலாம். சூப்பர். இது சிம்பிள் பாஸ்ட். ஏன் ஒரு வார்த்தை தான் இருக்குது. அப்போ இது V1 இல்லை V2. இவன் V1 V2வா? ஹேஸ் ஹேவ் V1 ஹேட் V2. இவன் V3யாக இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இவன் V3யாக இருக்க வாய்ப்பு இல்லை. இவன் V2வாக மட்டும்தான் இருப்பான். ஏன்னா ஒத்த வார்த்தைன்னா அது V1 இருக்கலாம் இல்லை V2வாக இருக்கலாம். அப்போ இவன் V2வாக மட்டும்தான் இருப்பான். அப்போ இவன் பாஸ்ட் டென்ஸ். அடுத்து போலாமா? V2 V3 அண்ணன் சொல்லி தரேன்டா. அண்ணன் தானே இருக்கேன், நான் சொல்லி தருவேன், கவலைப்படாது. இது என்னது? அடுத்து போகிறோம். இங்கே பாருங்க, வில் ப்ளே. வில்லுக்கு பின்னாடி V1 ஃபியூச்சர். கரெக்டு தான். வில் ப்ளே ஃபியூச்சர் கரெக்டு தான். வில் ஹாவ் என்னது? அதே மாதிரி வில் பி என்னது? ஸ்ப்ளிட் பண்ணும்போது V2 V3 V1. ஆமாம், அப்படி போட்டு ஸ்ப்ளிட் பண்ணால் நல்லாயிருக்கும். வில்லுக்கு பின்னாடி V1, அவ்வளோதான். இது என்னது? வில் ஹேவ்னுன்னே வில்லுக்கு பின்னாடி V1. அப்போ இது என்னது? ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர். இது என்னது? வில்லுக்கு பின்னாடி V1. இதுவும் என்னது? சிம்பிள் ஃபியூச்சர். ரெண்டுமே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். வில் ப்ளே எப்படி சிம்பிள் ஃபியூச்சரோ அதே மாதிரி வில் ஹேவ் வில் பீலாம் சிம்பிள் ஃபியூச்சர் தான். இது புரிஞ்சிச்சு அப்படின்னா இங்கே போகலாம். இதெல்லாம் என்னது? இஸ் பிளேயிங் அப்படின்னா ஈஸி. அது என்னது? பீவோ பின்னாடி V1 கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ். எதுக்கு ப்ரெசன்ட் எழுதுகிற? இது கண்டினியூஸ் தானே. எதுக்கு ப்ரெசன்ட்னு எழுதுறேன்னா இஸ்ஸு பாருங்கங்க, இஸ்ஸு ப்ரெசன்ட் டென்ஸ். பீவர்பு V1 கண்டினியூஸ், பீவர்பு V1 ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இப்போ இஸ் பீயிங்கும் வாஸ் ஹேவிங்கும் சொல்லுங்கள். B plus V1 continuous. Okay. Present continuous, past continuous எழுதுறீங்க. எது கரெக்ட்?
இது பீவ V1 கண்டினியூஸ். இஸ் இருக்கு. இஸ்னா எந்த டென்ஸு? நம்ம வெறும் கண்டினியூஸும் எழுத முடியாது. என்ன கண்டினியூஸ்? இஸ் இருக்கு. இஸ் இருந்துச்சுன்னா இஸ்எம்ஆர் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இங்கே வாஸ் ஹேவிங் பீவ V1 பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ். ஏன் பாஸ்ட் கண்டினியூஸ்? கண்டினியூஸ் ஓகே, பீவ V1 கண்டினியூஸ். ஏன் பாஸ்ட் கண்டினியூஸ்? பாஸ்ட் கண்டினியூஸ் ஏன் பாஸ்ட்னு சொல்றீங்க? ஏன் பாஸ்ட்னு சொல்லிருக்கீங்க? வாஸ் இஸ்எம்ஆர் ஓகே, இஸ்எம்ஆர் பி அது V1. வாஸ்ங்கிறது V2 இல்ல. V2ன்னா பாஸ்ட் இல்ல. V2ன்னா அது பாஸ்ட் இல்ல, அதனால பாஸ்ட் கண்டினியூஸ். V2ன்னா பாஸ்ட், அதனால பாஸ்ட் கண்டினியூஸ். புரிஞ்சுட்டா? V2ன்னா பாஸ்ட், அதனால பாஸ்ட் கண்டினியூஸ். சரி, இது என்னது? இது என்னது? பார்த்து திருப்பி பார்க்கணும்டா. நிறைய படித்த மாதிரி இருக்கும். ஃப்ளோ கரெக்டாக உனக்கு புரிஞ்சு வந்துச்சுன்னா தான் அடுத்தடுத்து நம்ம படிக்க முடியும். திருப்பி கூட பார்த்துக்கணும். இந்த 2 டேபிளை வச்சு மட்டும்தான் நம்ம படிக்கிறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? இஸ் ஹாவ். ஆன்சர் என்னது? வாஸ் ஹாவ் V1 ஃபியூச்சர். நம்ம மக்கள் போட்டுட்டோம், தப்பு விடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு விடட்டும். முடிஞ்சிட்டோம். தனியாக படம் பார்த்தீங்கன்னா நைட்டு பேய் கனவோ வருமா எனக்கு தெரியாது. இஸ் ஹாவ் அப்படின்னு ஒரு டென்ஸு கிடையாது. சரியா? இங்கே பாருங்க, பி வேர்புக்கு பின்னாடி இது பி வேர்பு தானடா. இஸ் பி வேர்பு தானே. ஒத்த வார்த்தையில் இஸ் வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்கிறீங்க. ஒத்த வார்த்தையில் ஹேவ் வந்துச்சுன்னா அதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்கிறீங்க. இஸ்ங்கிறது பி வேர்பு. பி வேர்பு பின்னாடி V1 ING தான் வரணும். இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் தப்பு போடணும். இப்படி வந்துச்சுன்னா தப்பு போடணும். வாஸுங்கிறது என்னது? பி வேர்பு. பி வேர்பு பின்னாடி V1 ING தான் வரணும். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பு போடணும். சரியா? இங்கே பாருங்க, இது கரெக்ட், இது கரெக்ட். ஏன்? இந்த இருக்கு பி வேர்பு, இந்த இருக்கு V1 ING. பி வேர்பு V1 ING பேர் என்னது? கண்டினியூஸ். என்ன கண்டினியூஸ் இது? present continuous. இது என்னது? பி வேர்ப் பின்னாடி V1 ING. அது V1 ING தானே. V1 INGங்கிறத பாருங்கடா. வாஸ் ஹேவ் வேற, இஸ் ஹேவ் வேற, இஸ் ஹேவிங் வேற, வாஸ் ஹேவ் வேற, வாஸ் பீயிங் வேற. வாஸ் பீயிங் ஓகே, வாஸ் ஹேவிங். இது ரெண்டுக்கும் டென்ஸ் என்னது? கன்ஃபியூஸ் ஆகட்டும், அப்போ தான் கிளாரிட்டி வரும். கன்ஃபியூஷன் வரட்டும், கிளாரிட்டி கிடைக்கும்.
உங்கள் பிரச்சனையே வந்துட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் டெப்த்தாக படித்தா தான் கன்ஃபியூஷனுக்குள்ளே போகும். கான்செப்டுவலாக படிக்கும்போது தான் கன்ஃபியூஷனுங்கிற ஒன்று வரும். மனப்பாடம் பண்ணுற எவனுக்காவது இது வரைக்கும் கன்ஃபியூஷன் வந்திருக்கா? வந்ததே கிடையாது. ஏன்னா மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது. ஸோ இது பாஸ்ட் கன்டினியூஸ். இது இதுவும் பாஸ்ட் கன்டினியூஸ். பீவோ பின்னாடி V1 ING வந்திருக்கு, கன்டினியூஸ். வாஸ்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ், ஸோ பாஸ்ட் கன்டினியூஸ். ஸோ ரெண்டுமே என்னதுதான்? பாஸ்ட் கண்டினியூஸ் தான். சரியா? இங்கே பாருங்க, V1னா ப்ரெசென்ட்டுங்க, V2னா பாஸ்ட்டுங்க, வில் ப்ளஸ் V1னா ஃபியூச்சருங்க, பீவோ V1 INGனா கண்டினியூஸுங்க, ஹேவுக்கு பின்னாடி V3னா பர்ஃபெக்ட்டுங்க. ஹேவுக்கு பின்னாடி V3னா என்னது? பர்ஃபெக்ட். சரி, இப்போ நான் ஒன்று ட்ரை பண்ணவா? உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போமா? நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். சரியா? இப்படி வந்தால் மெயின் வேர்ப் வச்சு தான் மீனிங் பார்க்கணும். ஆமாம், மனசாட்சி இல்லையா உனக்கு? அதான் இல்லை.